ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே பல கிரக தோஷம் நீங்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாகணும். ரிஷபத்துக்குரிய தெய்வமே சுக்கரனுடைய மகாலட்சுமி தான். அதனால் இந்த நேரம் நீங்கள் தொடர்ந்து இந்த வெள்ளி சனிக்கிழமையான பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் விளக்கேற்றிட்டு வர்றது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்குமே சந்தன நிற பட்டாடையை தாயாருக்கு தர பாருங்க. சனிக்கிழமை நாட்களில் அன்னதானம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. எந்த விஷயத்தை செஞ்சாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே சிவ மந்திரத்தை சொன்னாலும் கை மேல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, பரிகாரங்கள் என்னென்ன, இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே நீங்கள் சைலண்ட் கேரக்டர் தாங்க. பழகிறதுக்கு இனிமையானவங்க தான், மாற மாட்டீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இந்த மனசில் மாற்றங்கிறது இருக்காது, போட்டு குழப்பிக்கிறதும் கிடையாது. ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டா அதுலேயே நிற்கக்கூடிய தன்மை உண்டு. பெரிய மாற்றத்தில் எல்லாமே விரும்பி வரவேற்க மாட்டீங்க. இந்த கற்பனை கோட்டை கட்டிட்டு வாழ்றதுலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை என்னவோ அதை நோக்கி பயணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த பிரச்சனையை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அது அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வரக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. முகத்துலையும் சரி கண்களையும் சரி ஒரு அன்புங்கிறது நிறைஞ்சிருக்கும், சிரிப்புங்கிறது நிறைஞ்சிருக்கும். அழகாக சிரிப்பாங்க. இவங்க சிரிப்புங்கிறது எல்லாருமே வசியப்படுத்துறதுன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மைங்கிறது திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்திலையும் அமைதி ஏற்படக்கூடிய நேரம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வார வரைக்குமே ஒரு சின்ன சின்ன மனசாபம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். சாதாரணமாக பேசுகிற விஷயத்தை கூட குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஏற்படுத்தியிருப்பாங்க. இனி அந்த நேரம் இல்லை, உங்களுக்கு சாதகமான நேரம் தான். பிறந்திருக்கக்கூடியவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப செய்தி காத்திருக்குது. சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரம் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. மனசில் ஒரு அமைதிங்கிறது இருந்திருக்காது. இனி மனசில் அமைதி குடிப்போகக்கூடிய வாரம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் சேர்க்கை இருக்கிறதால சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகம். இழந்த இன்பங்கள் மீட்டு பெறக்கூடிய காலங்க. செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். தொட்டது தொடங்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. புதுசாக தொழில் தொடங்குறீங்கன்னா வருமான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாமேங்க. அன்றாட தேவைக்கு சிரமப்பட்டவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு நிலைமை மாறுது. ஒரு நிறைவான பொருளாதாரம் கிடைக்குன்னு சொல்லலாம். உடல் அளவில் சரி மனசளவில் சரி இந்த நேரம் ஒரு நிம்மதியை உணர போகிறீங்க. குடும்ப உறுப்பினர் வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செலவு கொஞ்சம் காத்திருக்குது. நீண்ட காலமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். நல்ல வரணும் அமையும். தாய் மூத்த சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்கும். இந்த நேரம் நிறைய விஷயத்த கற்றுனுங்கிற ஒரு ஆர்வம் வருங்க. நிறைய விஷயத்த கற்றுக்கவும் போகிறீங்க. வீடு சம்மந்தப்பட்ட வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தைகளாக இருந்தால் இந்த நேரம் சுப காரியம் நடக்குங்க. அதாவது பூ பெய்யுறது, இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிறது, இந்த மாதிரி ஏற்படலாம். பரம்பரை நோயால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூட இந்த நேரம் குறைய தொடங்கும். அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் சீட்டு போட்ட பணமாக இருக்கலாம், பாலிசி தொகையாக இருக்கலாம், அது எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையால் எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்ப்புகள் எல்லாமே வந்தால் வரட்டும், இந்த நேரம் நீங்கள் துணிஞ்சு செயல்படுவீங்க. விரோதிகள் கூட இந்த நேரத்தில் ஓடி வந்து உதவி செய்வாங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பாக இருக்கிறதால வியாபாரம் தொழில் நல்லபடியாக நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு வாழ்க்கை வீணாக்காதீங்க. தேவையில்லாத கற்பனை வேண்டாம். இதனால் தூக்கம் கெடுறது மட்டும் இல்லாமல் மனசும் கெட்டுரும். தைரியமாக செயல்படுங்க. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையால் பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பயணத்தில் கவனமாக இருந்துக்குங்க. ஆன்லைன் வர்த்தகத்தில் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ஊழியர்களுக்கு எல்லாமே பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும். புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையால் சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை பெற போகிறீங்க. இந்த நேரம் குரு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையால் பெரியவங்களுடைய ஆதரவால் சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள்.
சனி பகவானுடைய தன்மையால் சின்ன நோய் தாக்கம் இருந்தால் கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதுங்க. வரவுக்கு மேலே செலவு இந்த நேரம் உண்டுனாலுமே உங்களால் சமாளிக்க முடியும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையை எந்த காரணத்தை கொண்டும் குத்தி பேசாதீங்க, குத்தி காட்டாதீங்க. கொஞ்சம் பொறுமை ரொம்ப ரொம்ப தேவைங்க. தொழிலில் துணிந்து முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த சந்திராசிரம தினங்களில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப நாளாக மன அழுத்தத்திலே இருந்திருப்பீங்க. அந்த மன அழுத்தம் நீங்கும். நீண்ட தூர பயணம் நடக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை அமையும். வீட்டில் சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு நிறைய பழிச்சல் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த நிலைமை இனி இல்லை. உங்களுக்கான மதிப்பு மரியாதை தேடி வரும். வருமானத்தில் இருந்த தடை விலகும். தொழிலில் புதுசாக முதலீடு செய்வீங்க. தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலுமே இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் யாரோடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறதில்ல, யாரை பற்றியும் நீங்கள் கண்டுக்கிறது இல்லை. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதகம் தான். இந்த நேரத்தில் ராகு சந்திரன் குருவோட நிலைமையை பொறுத்த வரைக்குமே காரிய வெற்றி உண்டாகுங்க. வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வேளாண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. புதுசாக முதலீடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் இந்த நேரம் கவலைப்பட்டாகணுங்க. திட்டமிட்டு படிக்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு கல்விக்கான நேரம் தான், படிப்புக்கான நேரம் தான், சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் தீவிர முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி தாய் தந்தையோட ஆதரவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய ஆசையும் கிடைக்கிறதால நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரம் தான். எந்த விஷயமா இருந்தாலுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய நேரம் தான். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க. தசாபுத்தி சிறப்பாக இருந்துட்டா ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் வேலை நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு. அதனால முயற்சி செய்யுங்க. தொழில் வியாபாரத்திலுமே இந்த நேரம் லாபகரமான நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொண்டர்களுடைய மத்தியில் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களுக்கு இந்த நேரம் ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் மகிழ்ச்சி, மன நிறைவு உண்டாகும். பழைய கடன் பிரச்சனை இருந்தால் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. கால்நடை வழியிலுமே சிறந்த முன்னேற்றம் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் குரு இந்த 2 கிரகமும் அனுகூலமாக இருக்கிறதால குடும்ப பொறுப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிம்மதி, மன நிறைவு ஏற்படக்கூடிய நேரம் தான். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலுமே அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி கருவுற்றக்கூடிய பெண்களாக இருந்தால் சுகப்பிரசவம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மனசில் ஒரு நிறைவும் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கடுமையான உழைப்பு இந்த நேரம் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற பலனும் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியை நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெறப்போறீங்கிறத பார்க்கலாம். இந்த நேரம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு ராசிக்குள்ளே சந்தரிக்கக்கூடிய இந்த நேரம் சூரியனால் உடம்பும் சரி மனசும் சரி நிறைய பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் வேலையில் கொஞ்சம் மற்றவங்கள அனுசரித்து போகணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது வேலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. யாருடைய ஆலோசனையாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை தான் தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை முக்கியமாக இந்த நேரம் கேட்க பாருங்கள். அது உங்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானால் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். பண வரவு சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். மனசில் நிம்மதி உண்டாகும். உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. செல்வாக்கு உயர்ந்து வரும். இந்த நேரம் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க பாருங்கள். மற்ற நாட்கள் எல்லாமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் உடையவங்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செய்யறதாலும் கொஞ்சம் இங்கே அவசரமாக செய்கிறது வேண்டாம், நிதானமாக செய்ய பாருங்கள். வீண் பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் உண்டுங்க. உறவு வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். எடுத்தும் கௌத்தம் செயல்படக்கூடாது. பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருந்துக்கணும். இந்த வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து அதே மாதிரி நீங்கள் நட்சத்திர ரீதியாக இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வருது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நல்லதுங்க. 3வது நட்சத்திரமான கார்த்திகையில் பிறந்தவங்க இந்த நெல்லிக்காய் பொடி அபிஷேகம் செய்கிறது நல்லது. தேவதையான அக்னியின் அம்சமாக இருக்கக்கூடிய அக்னீஸ்வரருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் செய்ய பாருங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகங்க. பிரம்மாவுக்கு ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அபிஷேகம் செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே
நீங்கள் வாசன திரவியங்கள் கலந்த மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்யணும். சோமன் சொல்லக்கூடிய சந்திரனுக்கு நீங்கள் மிருகசீருட நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.